மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்க அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்னைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள வெப்பம் என்ற ஒரு பாடத்தோடு இணைச்சு கொண்டிருக்கோம். ரைட், நாங்கள் கடந்த வகுப்பில் வெப்பத்துக்கான அறிமுகத்திலேயே வெப்பம் என்ற ஒரு சக்தியினுடைய வடிவம் என்றும் வெப்பநிலை என்றது அந்த சக்தியினுடைய வடிவத்தை மெஷர் பண்றது. ரைட், ஒரு பொருளில் இருக்கிற வெப்ப சக்தியினுடைய அளவு அதனுடைய இயக்கப்பாட்டு தன்மையை மெஷர் பண்றது தான் வெப்பநிலை. அப்போ வெப்பநிலை வேறு வெப்பம் வேறுன்றது தெளிவாக நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தாங்க. ஆகிய தொடர்ச்சியாக நாங்கள் வெப்பநிலை அளக்கிறதுக்கு வெப்பமானிகளை பயன்படுத்துவோம். அதை முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு கலிலியோ என்ற விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்ச வெப்பமானியை பயன்படுத்தி நாங்கள் வெப்பநிலை அளக்கிற முறைகளை பற்றி பார்த்துறாங்க. ரைட், அது அந்த முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வெப்பமானி கண்ணாடியுள் ரச வெப்பமானியை பயன்படுத்தினாங்க. ரைட், கண்ணாடியுள் ரச வெப்பமானி என்ன தேவைகளுக்கு பயன்படுத்தினாங்க? உடல் உள்ள வெப்பநிலை அளக்கிறது. ரைட், உடல் உள்ள வெப்பநிலை அளக்கிறதுக்கு ரசத்தால் ஆக்கப்பட்ட கண்ணாடி குமிழ்கள், மெல்லிய கண்ணாடி குமிழ்குள்ள ரசத்தால் ஆக்கப்பட்ட ஒரு வெப்பமானி இருக்கும். அது கண்ணாடியுள் ரச வெப்பமானி என்று பார்த்துனாங்க. அந்த கண்ணாடியுள் ரச வெப்பமானி ஏன் ரசத்தை பயன்படுத்துறது, தண்ணியை பயன்படுத்துறாங்க, தண்ணி விலை குறைவு தானே, ஏன் தண்ணியை விட்டுட்டு ரசத்தை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டால், ரசம் திரவ நிலையில உள்ள உலோகம். ரைட், திரவ நிலையிலே உள்ளது, அது ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு. திரவ நிலையில் இருக்கின்றால் ஒரு அட்வான்டேஜ். அது உலோகமாக இருக்கின்றால் நன்றாக வெப்பத்தையும் கடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதனால திரவ நிலையில் உள்ள உலோகத்தை பயன்படுத்தி எங்களால் சீராக பெறவும், சீராக அந்த ரசத்தினுடைய ஈட்டம் சீராக இருக்கும். வெப்பநிலையை அளக்க போற ஒரு பொருளை கொண்டே நான் வெப்பநிலை உள்ள ஒரு பொருளை கொண்டே வெப்பமணியை வச்சால் ரசம் சீராக பெறவும். இப்போ தேன்கள் மற்ற தேங்காய்கள் மாதிரி பஞ்சிப்படாத போறது. ரைட், டக்கண்டு போயிடும். அதனால அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திரவமாக இருந்தபடியால நாங்கள் ரசத்தை கண்ணாடியோட ரச வெப்பமானியில பயன்படுத்தினோம். ரைட், அடுத்தது ஒரு வெப்பமணி உருவாக்கினாங்க. அதோட பாவனை குறைஞ்சதுக்கான ரீசன் ரசம்ன்றது ஒரு நச்சுத்தன்மை உள்ள பொருள். ரைட், சாப்பாடுகளோட சேர்ந்தாலோ அல்லது சூழலுக்கு விடுவிக்கப்பட்டாலோ நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும், நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தும். அதனால அது ஒரு பார உலோக கழிவு என்றபடியால நாங்கள் அந்த ரசத்தை பாவனையிலேருந்து குறைச்சு கொண்டு வராங்க. ரைட், இப்ப நாங்க அதனுடைய பாவனை குறைஞ்சதால அடுத்த ஒரு வெப்பமானி உருவாக்கப்பட்டது, கண்ணாடியுள் அல்கஹோல் வெப்பமானி என்று சொல்லி. ரைட், அப்ப எதையில் அல்கஹோலை பயன்படுத்தி உருவாக்கப்படுது நீங்க கண்ணாடியுள் அல்கஹோல் வெப்பமானி என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்பமானி. ரைட், ரச வெப்பமானி நாங்கள் எப்படி பார்த்தோம், கண்ணாடிக்குள்ள ஒரு கண்ணாடி குமிழுக்குள்ள, ரைட், ஒரு கண்ணாடி குமிழுக்குள்ள ஒரு ரசத்தால ஆக்கப்பட்ட ஒரு வெப்பமானி எப்படி பயன்படுத்தப்பட்டதோ, ரைட், இது ஒரு கண்ணாடி மெல்லிய கண்ணாடி குமிழ், அங்க இங்க ஒரு ரசம் இருக்கும். ரைட், இங்க ஒரு மயத்துளை குழாயோட நடுவுல போகும். இங்க மெஷர்மெண்ட்டுகள் போடப்பட்டிருக்கும். ரைட், இதுல மெஷர்மெண்ட்டுகள் போடப்பட்டிருக்கும். ரைட், இப்ப இங்க இருக்கிற ரசத்துக்கு நாங்கள் வெப்பத்தை கொடுத்து வெப்பம் உள்ள பொருளை கொண்டு இந்த வெப்பமணியை வைக்கிறதால இந்த ரசம் இப்படி விரிவடைஞ்சு போகும். அதுதானே கடந்த ஒரு பார்த்தாங்க. ரைட், ஓகே, இப்ப இந்த ரசத்துக்கு பதிலாக நான் ஒரு அல்கஹோலை வச்சால், இதையில் அல்கஹோல் ஒன்றை வச்சேன் என்றால், ரைட், இதனோல்னு சொல்லக்கூடிய இதையில் அல்கஹோல் ஒன்றை நான் இதுல வச்சேன், ரசத்துக்கு பதிலாக வச்சேன் என்றால் அதுதான் கண்ணாடியுள் அல்கஹோல் வெப்பமானி. இதையில் அல்கஹோலை வைக்கும். ரைட், ரசத்துக்கு கிளியரா கிடைக்கும். ரசத்துக்கு பதிலாக அல்கஹோலை பயன்படுத்தினால் அது கண்ணாடியுள் அல்கஹோல் வெப்பமானி. ரைட், அப்ப ஏன் அதை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டால் இதுல பாத்தீங்கன்னா 0°C விட குறைவான வெப்பநிலைகளை திருத்தமாக அளக்கிறது. ரைட், 0°C வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையை திருத்தமாக அளப்பதற்கு. ரைட், இது பாருங்க தெளிவாக கிடையாது. 0°C பார்க்க குறைந்த வெப்பநிலைகளை திருத்தமாக அளப்பதற்கு இந்த அல்கஹோல் என்ற வெப்பமானி, கண்ணாடியுள் அல்கஹோல் என்று சொல்லக்கூடிய இந்த வெப்பமானி எங்களுக்கு பிரயோகத்துக்கு சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். காரணம், அதனுடைய உறை நிலை 115°C விட பாய்சி அளவுக்கு இருக்கும். ரைட், அதனுடைய உறை நிலை 115°C வரைக்கும் இருக்கும் என்றதாலையும் அதனுடைய விரிவு, ரைட், விரிவடையக்கூடிய தன்மை, இப்போ ரசத்துக்கு அப்படி விரிவடையக்கூடிய தன்மை இருந்தோ அது மாதிரி இந்த மற்ற திரவங்களோட ஒப்புடையக்குள்ள இதனுடைய விரிவுறுகிற தன்மை சீராக இருக்கும்ன்றதாலையும் நாங்கள் இந்த கண்ணாடியுள் அல்கஹோல் வெப்பமானியை உருவாக்கி பயன்படுத்தி அது தூய அல்கஹோல், நிறம் இல்லாதது, மற்றது எளிதாக பார்க்கறதுக்கு நிறமூட்ட வேணும். ரைட், இப்போ தூய அல்கஹோல் நிறம் இல்லாதது, உண்மையான பியூரா எடுக்கக்கூடிய அல்கஹோல் நிறமற்றது. அதை நாங்கள் தெளிவாக பார்க்கல. கண்ணாடியுள் ரச வெப்பமானி, கண்ணாடியுள் அல்கஹோல் வெப்பமானிக்குள்ள அல்கஹோலை பயன்படுத்தக்குள்ள எங்களால் உள்ளதுக்கு அது மெஷர்மெண்ட்டை காட்டுதுன்றதை எங்களால் பார்க்க முடியாமல் இருக்கும், தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கும். அதுக்காக தான் அது நிறமூட்ட வேண்டிய தேவையும் இருக்குது. அதில் சொல்லியிருக்காங்க. ரைட், தூய அல்கஹோல் நிறமற்றது என்றபடியால அல்கஹோல் நிரலை எளிதாக பார்ப்பதற்கு நிறமூட்டுதல் வேணும், மெஷர்மெண்ட்டை தெளிவாக எடுக்கிறதுக்கு நாங்கள் நிறமூட்ட வேண்டும். ரைட், ஓகே, இது கண்ணாடியுள் அல்கஹோல் வெப்பமானி. ரைட், ஓகே, இப்ப
அது அது வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது என்ன, வெப்பமானிகள் முதல் உருவாக்கினது கல்வி உருவாக்கின வெப்பமானி, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ரச வெப்பமானி உருவாக்கினாங்க. ரசம் வந்து சூழலுக்கு குடிக்கப்பட்டால் நஞ்சு கலந்து கூடுமன்றதுக்காக கண்ணாடியுள் எதையில் இருக்கக்கோள் ரைட், கண்ணாடியுள் அற்கக்கோள் வெப்பமானி உருவாக்கினாங்க. இப்போ அதுவும் எங்களுக்கு யூசேஜ் இல்லை. அது அதை விட இன்னும் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய மாதிரியான டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது இலக்க வெப்பமானி. நம்பர்ஸில் இது ஒரு டிஜிட்டல் முறை ரைட், நம்பர்ஸில் காட்டக்கூடிய ஒரு வெப்பமானி ரைட். இவன் இந்த கொரோனா டைமுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நெத்திக்கிட்ட கொண்டு வந்து வச்சாங்கன்னா இவ்வளவு மெஷர்மெண்ட்டை காட்டும் ரைட், இவ்வளவு வெப்பநிலையில் இருக்குது உடம்புன்றதை காட்டக்கூடியதுக்கு இந்த இலக்க வெப்பமானி டிஜிட்டல் தெர்மோமீட்டர்னு சொல்லுவோம் ரைட். அவ இதை பயன்படுத்துனாங்க. இங்கே பாருங்க டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ரைட், அதிக அளவில் இப்போ பயன்படுத்துறாங்க. நவீன காலத்தில் இப்போ இதுதான் பயன்படுத்துகிறாங்க ரைட். ஏனெடு கேட்டிங்கன்னு சொன்னால் நேரடியாகவே அது இவ்வளோ வாசி பண்ண. இப்போ நாங்கள் வெப்பமானியை பயன்படுத்தக்குள்ள கண்ணாடியுள் ரச வெப்பமானி அல்லது கண்ணாடியுள் அற்கக்கோள் வெப்பமானியை பயன்படுத்தக்குள்ள நாங்கள் தான் மெஷர்மெண்ட் எடுக்க வேணும். திரவத்தினுடைய மட்டத்தை பார்த்து, ரசத்தினுடைய மட்டத்தையோ அல்லது அற்கக்கோளுடைய மட்டத்தையோ பார்த்து நாங்கள் தான் மெஷர்மெண்ட் எடுக்க வேணும். அதில் சின்ன வழுக்கள் வரலாம், தவறுகள் வரலாம். ஆனால் இந்த டிஜிட்டல் வெப்பமானியில் நம்பரை அதுவே காட்டும். 26 பாய்சி, 36 பாய்சி, 50 பாய்சின்னு சொல்லி வெப்பநிலையை அந்த நம்பர்லேயே காட்டுமென்றபடியால் எங்களுக்கு இதில் எந்த ஒரு வலுவும் பெற போறதில்லை ரைட், வலு குறையும் ரைட். அதனால தான் நாங்கள் இப்போ அதிக அளவில் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸை பயன்படுத்துகிறோம். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் கண்ணாடியுள் ரச வெப்பமானி, கண்ணாடியுள் அல்கஹால் வெப்பமானியை பயன்படுத்தும் போது வரக்கூடிய வழுக்களை விட இந்த இலக்க வெப்பமானி அதாவது டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து பயன்படுத்துறது அதில் ஈஸியாக அதாவது திருத்தமான வாசிப்புகளை வெப்பநிலையை காட்டும் ரைட். இங்கே வந்து நாங்கள் இப்போ டிஜிட்டல் வெப்பமானி பயன்படுத்த உள்ள வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்கள் இருக்கும். அதில் நிறைய தடைகளை கொழுவி வெப்பம் உருவாக வேண்டிய இடத்துல சில வெப்பம் வந்து 0 பாய்சினா அந்த இடத்துல வெப்பம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உள்ளுக்குள்ள சென்சாரை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வெப்ப தடைகள் மின் தடைகளை பயன்படுத்தி அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, வெப்பநிலை அமைக்கிறதுக்கு வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக ஏற்படுற விரிவுகளுக்கு பதிலாக தடை போன்ற ஒரு வெப்பநிலை சார்ந்த ஒரு மின்னியல் ரைட். தடைன்றது பாருங்க ஒரு சர்க்யூட்ல ரைட், நீங்கள் வெப்பநிலையெல்லாம் தடைகள் எல்லாம் படிச்சிட்டீங்க ரைட். தடையை வந்து நீ ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ண கூட அந்த இடத்துல ஒரு வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகும் ரைட். அதை வச்சுக்கணும் நாங்கள் அந்த இடத்துல வெப்ப உணர்வு தேவையான இடத்துல இந்த தடைகளை பயன்படுத்தியும் நாங்கள் இந்த டிஜிட்டல் வெப்பமானியை உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். அதை தான் இதில் சொல்லியிருக்கோம் ரைட். அடுத்தது வெப்பநிலை அளவிடை. அது எப்படி அளவு, வெப்பநிலையை அளக்கிறதுக்கு வெப்பமானிகளை பயன்படுத்துவோம். வெப்பநிலையை வந்து நாங்கள் வெப்பத்தினுடைய அளவை வச்சு தான் வெப்பநிலையை அளக்கிறது வேண்டும். அது வந்து வெப்பமானியை பயன்படுத்தி அளக்கிறோன்னு பார்த்துறாங்க. இப்போ நாங்கள் வெப்பநிலையை அளவிட போகிறோம். எப்படி அளவிடுகிறது ரைட். அப்போ வெப்பநிலையை அளக்கிறதுக்கு பொதுவாக நாங்கள் பயன்படுத்துறது வந்து கெல்வின் தான் சர்வதேச அலகு ரைட். வெப்பநிலை அலகு வெளியில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ரைட். வெப்பநிலையை அளப்பதற்கு பயன்படும் SI அலகு என்னன்னு கேட்டால், SI அலகு எழுதுகன்னு கேட்டால் நீ எழுத வேண்டியது கெல்வின், கேபிட்டல் K. கெல்வின் என்ற விஞ்ஞானி தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சவர் ரைட். அதனால கேபிட்டல் K வெப்பநிலையை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற சர்வதேச அலகு அல்லது நியம அலகுன்னு கேட்டால் கேபிட்டல் K கெல்வின் அந்த விஞ்ஞானி தான் முதல்ல கண்டுபிடிச்சது. அதனால அவற்றை பெரிய வச்சாச்சு. வெப்பநிலை அளக்கிறதுக்கான SI யூனிட் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு அல்லது நியம அலகு எப்படியும் கேள்வி கேட்கலாம் ரைட். வெப்பநிலைக்கான நியம அலகு, சர்வதேச அலகு அல்லது SI யூனிட் எப்படி கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணணும் கேபிட்டல் K கெல்வின் ரைட். ஓகே. அடுத்தது இந்த வெப்பநிலையை அளக்கிறதுக்கு கெல்வின் மட்டும் இல்லாம ரைட் பாகை சி என்ற ஒரு அலகும் பயன்படுத்தப்படுது ரைட். பாகை சி என்று சொல்றது பாகை செல்சியஸ் ரைட். செல்சியஸ் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சதால இந்த அலகுக்கு பாகை சி அலகு என்று சொல்றது. பொதுவாக பெரும்பாலும் பயன்படுத்துறது, பெரும்பாலும் வந்து பயன்படுத்தக்கூடியது கெல்வின் என்ற அலகை விட பாகை சி என்ற அலகைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மனித உடலினுடைய வெப்பநிலை என்னன்னு கேட்டால் 38 பாகை சி என்று தான் சொல்லுவாங்க. கெல்வின் இல்லாத கதைக்கிறது இல்லை ரைட். அதிக அளவில் பரவலாக வந்து பயன்பாட்டில் உள்ளது இந்த பாகை சி என்ற ஒரு அலகு தான் வெப்பநிலையை அளக்கிறது ரைட். அதுக்காக கெல்வினை பயன்படுத்துறது இல்லையான்னு கேட்டால் கெல்வின் தான் நியம அலகு. வெப்பநிலை அளக்கிறதுக்கான நியம அலகு கெல்வின் தான். எக்ஸாம்பிள் கேட்கலாம், கெல்வின்ல வந்து இப்படி எழுத சொன்னா நீ கெல்வின்ல கண்டுபிடிச்சி எழுதணும் விட அதை நாங்கள் பின்னுக்கு படிப்போம் ரைட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அலகு இருக்குது ஃபாரன்ஹைட் ரைட். எஃப்ல போகிறது ரைட். ஃபெரனைட் என்று சொல்றது ரைட். ஃபெரனைட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அலகு இருக்கு. 3 அலகுகள் இருக்குது வெப்பநிலை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அலகுகள் 3 எழுதண்டால் ஒன்று கெல்வின் எழுதலாம், மற்றது செல்சியஸ் எழுதலாம், மற்றது ஃபாரன்ஹைட் எழுதலாம் ரைட். இது 3 விஞ்ஞானிகளுடைய பேர் மேலே ஞாபகம் ரைட். வெப்பநிலை அளவிடைகள் 3 இருக்குது ரைட். ஒன்று வந்து இங்கே செல்சியஸை பாருங்க, அடுத்தது ஃபாரன்ஹைட்டை பாருங்க, அடுத்தது கெல்வினை பாருங்க. இந்த கெல்வின் தான் ஸ்பெஷலானது ரீசன் அது ஒரு SI யூனிட் ரைட். வெப்பநிலை அளப்பதற்காக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சர்வதேச அலகு SI யூனிட் தான் கெல்வின் ரைட். கிளியர் ரைட். இப்போ நாங்கள் செல்சியஸ் அளவிடையை பற்றி பார்ப்போம் ரைட். ஓகே. செல்சியஸ் அளவிடை இதை வந்து அளக்கிறது பாகை சியில் ரைட். கிளியராக பாருங்க. இது வந்து
குறிக்கிற முறை பாகை சி. பாகை மேலையும் சிய கிளையும் எழுதுவது கேபிட்டல் சியா இருக்கும். இதுதான் செல்சியஸை குறிக்கிறதுக்கான சரியான முறை, ரைட்? இப்போ செல்சியஸ் அளவீடு எப்படி அதை உருவாக்குறான்னு கேட்டால், அதை வந்து நாங்கள் ஒரு பாயிண்ட்ல வந்து 0விலிருந்து எடுப்போம். எந்த ஒரு அளவீடு நாங்கள் அளந்தாலும், மீட்டர் கோல் அளந்தாலும் சரி, அல்லது தராசில வந்து திணிவுகளை அளந்தாலும் சரி, எந்த ஒரு அளவு அளந்தாலும் 0 ஒரு பாயிண்ட் இருக்கும் கட்டாயம். இப்போ நீங்கள் மணி கொடுத்த ரசை பாருங்க, அதில் கட்டாயம் ஒரு 0வில் தொடங்கும் அளவீடு, ரைட்? அந்த மாதிரி சில மீட்டர் கோலை பாருங்க, மீட்டர் கோல் அல்லது அடிமட்டத்தை பாருங்க, அதில் வந்து 0விலிருந்து அளவீடு தொடங்கும். அந்த மாதிரி இந்த வெப்பமானிகளை உருவாக்கிக்குள்ள, ரைட்? வெப்பமானிகளை உருவாக்கிக்குள்ள கட்டாயம் ஒரு கோடு ஒன்றை போடுவாங்க, ரைட்? அது வந்து 0விலிருந்து இந்த வெப்பத்தை அளக்க போற அன்னதை குறிக்கிறதுக்காக மீட்டர் கோல் எப்படி 0 துவங்குதோ, ஒரு தராசில் எப்படி 0வில் துவங்குதோ, அந்த மாதிரி ஒரு வெப்பமானிகளையும் கட்டாயம் 0 புள்ளி இருக்கு, ரைட்? அந்த புள்ளி நாங்கள் எப்படி அதை 0 எடுத்து கொடுறாங்க, 0 பாகை அவங்க எப்படி அதை எதை வச்சு கொண்டு எடுக்கிறாங்க, எந்த வெப்பத்தை அவங்க 0 சொல்றாங்கன்னா, நீரினுடைய பனிக்கட்டி நிலை, ரைட்? தண்ணி வந்து ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கும், ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, தண்ணி வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கனால் அந்த நிலையை வந்து அவங்க 0, அதுதான் வெப்பத்துக்கான சைவர், ரைட்? பாகை சியை பொறுத்தவரையில கிளியரா எடுத்துக்கொள்ளுங்க, ரைட்? பாகை செல்சியஸ் அளவிடை, செல்சியஸ் அளவிடையை பொறுத்தவரையில தண்ணி எப்போ ஒரு ஐஸ் கட்டி நிலையில இருக்குதோ அப்போ தண்ணிக்கு என்ன வெப்பத்தின் அளவு இருக்குதோ அதுதான் 0 பாகை சி, ரைட்? அப்ப இந்த 0ன்றது என்ன? நீர், ரைட்? நீர் வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் உருகும் நிலை, ரைட்? நீர் வந்து ஒரு காத்துல வளிமண்டல அமுக்கத்துல, ரைட்? ஒரு பூமியில உள்ள மேற்பரப்புல வளிமண்டல அமுக்கத்துல நீர் வந்து பனிக்கட்டி நிலையில இருக்கும், ரைட்? நீர் வந்து ஒரு திண்ம நிலையில இருக்கு, பனிக்கட்டி மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டிக்கு இருக்கிற வெப்பத்தினுடைய அளவு, அந்த கட்டி வச்சிருக்கிற வெப்ப சக்தியினுடைய அளவு வெப்பநிலை, அந்த வெப்பநிலை தான் இந்த 0 பாகை சி, ரைட்? இது வந்து பாகை சியை பொறுத்த வரைக்கும். மற்ற கெல்வின்கள்லையோ அல்லது ஃபரன்ஹைட்லையோ இதை நீங்க கதைக்கக்குள்ள வேற அளவு பிரமாணங்கள் வரும், சைபர்ல வராது. பாகை சியை பொறுத்த வரைக்கும் தூய நீர், ரைட்? தூய நீர் வந்து சைபர் பாகை சி என்ற நிலையில இருக்கண்டால் அது வந்து பனிக்கட்டி முறையில் இது திண்மமா இருக்குது, கட்டியா இருக்குது, ரைட்? அதை தான் இதில் சொல்லியிருக்கான். செல்சியஸ் அளவிடைன்றது ஒரு வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் தூய பனிக்கட்டி உருகும் வெப்பநிலையை 0 எடுக்கணும், ரைட்? இதுதான் முக்கியம். பாகை சி, சைபர் பாகை சி என்றா என்ன அர்த்தம் என்று கேட்டால், நீர் வந்து உருகுற நிலை, ரைட்? தூய பனிக்கட்டி வந்து உருகுற நிலையில இருக்குது. அது எப்ப இருக்குது? ஒரு வளிமண்டல அமுக்கத்தில், ரைட்? பூமியை சுற்றி இருக்கிற இந்த வளிமண்டலத்தினுடைய வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் ஒரு தூய பனிக்கட்டி உருகும் நிலையில் இருந்தால் அது வந்து 0 பாகை சி, ரைட்? அப்ப அளவு திட்டம் அளக்கிறதுக்கான தொடக்க புள்ளி என்று சொல்லுவோம். 0 பாகை சி என்றது ஒரு வெப்பத்தை அளக்கிற, வெப்பநிலையை அளக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி, வெப்ப சக்தியினுடைய அளவு, வெப்ப சக்தி எந்த அளவுக்கு அதை இயங்குற தன்மையில இருக்குது, அதுதான் வெப்பநிலை பார்த்தாங்க, ரைட்? அப்ப வெப்பநிலையினுடைய ஆரம்ப புள்ளின்றது இதுதான், ரைட்? அந்த அமுக்கத்தின் கீழ் தூய நீர் கொதிநீராவியாக மாறும் வெப்பநிலை 100 பாகை சி, ரைட்? தண்ணியை நீ ஒரு ஹீட்டர்ல வச்சு கொதிக்கிறாரு, அதே அமுக்கத்தை மாத்தோட வளிமண்டல பிரஷர், ரைட்? வளிமண்டல அமுக்கத்தை மாத்தாம அதே பிரஷர்ல வச்சுக்கொண்டு நீ இப்ப தண்ணியை கொதிக்க வச்சியன்னு சொன்னால், வெப்பத்தை வெளியில இருந்து கொடுத்தியன்னு சொன்னால் தண்ணி வந்து மேக்சிமம் 100 பாகை சி வரைக்கும் போகும், ரைட்? அந்த 100 பாகை சியைத்தான் நாங்க நீரின் கொதிநீர் எடுப்போம், ரைட்? எவ்வளவுக்கும் தான் இந்த வெப்பமானி அமைக்கப்பட்டிருக்கும். சைபர் பாகை சியிலிருந்து 100 பாகை சி வரைக்கும் நீரினுடைய அடிப்படை அந்த திண்ம நிலை வந்து சைபர் பாகை சி, ரைட்? நீரினுடைய ஆவி நிலை, கொதி நீராவின்னு சொல்லுவோம், வாயு நிலைன்னு சொல்றது. நீர் வந்து திண்ம நிலையில் இருக்கக்குள்ள பனிக்கட்டியா இருக்கும், அதனுடைய உருகு நிலை வந்து 0 பாகை சி. அது மாதிரி அதே நீர் வந்து அதே வளிமண்டல அமுக்கத்தில் நாங்கள் தன் வெப்பத்தை கொடுத்து வெப்பமாக்கக்குள்ள ஒரு கொதிநீர் ஆவியா போகும். அந்த ஆவியா போகக்குள்ள அதுக்கு இருக்கிற வெப்பநிலையை வந்து நாங்கள் 100 பாகை சி, ரைட்? 100 பாகை சி என்று காய்ப்போம். அப்போ பாகை சியை பொறுத்தவரையில் சைபர்ன்றது தூய பனிக்கட்டி என்றும் 100ன்றது கொதிநீராவியினுடைய நிலை என்றும் சொல்றது, ரைட்? ரைட். இப்போ வந்து செல்சியஸ் அளவிடையில், ரைட்? செல்சியஸ் அளவிடையை பொறுத்தவரையில் 2 பாயிண்ட்டை நாங்கள் எடுப்போம், ரைட்? இப்போ ஒரு வெப்பமணி செல்சியஸ் சுமார் ஒரு செல்சியஸ் வெப்பநிலையில் அளவிட உள்ள ஒரு வெப்பமானியை யூசிங்க, ரைட்? செல்சியஸில் அளவிடக்கூடிய ஒரு வெப்பமானியா இதை யோசிச்சிங்கன்னு சொன்னா இங்க வந்து மாறாத 2 பாயிண்ட் நாங்கள் எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து 0 பாயிண்ட், ரைட்? அது மாதிரி இந்த இடத்துல வந்து 100 பாயிண்ட். எல்லாமே பாகை சியில அளவு திட்டம் இருக்குது, ரைட்? செல்சியஸ் அளவு திட்டத்தில் உள்ள ஒரு வெப்பமானியை யோசிங்க. செல்சியஸ் அளவு திட்டத்தில் உள்ள பாகை சி அளவு திட்டத்தில் உள்ள ஒரு வெப்பமானியை யோசிங்க. அங்கே 2 பாயிண்ட் இருக்கு, 0 ஒரு பாயிண்ட் இருக்கும், 100 ஒரு பாயிண்ட் இருக்கும். இதுக்குள்ளதான் இந்த ரசப்பாரமானியோ ரசத்தால் செய்யப்பட்ட வெப்பமானியோ அல்லது அல்கோஹாலால் செய்யப்பட்ட வெப்பமானியோ இந்த திரவங்கள் வந்து விரிவடைஞ்சு உள்ள போய்க்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும், 0லேருந்து 100. இது வந்து நாங்கள் நிலைத்த புள்ளி, இது வந்து மாறாத ஒரு புள்ளி. நீர் வந்து பனிக்கட்டியா உருகுநிலை என்று சொல்லக்கூடிய அந்த பனிக்கட்டி நீர் வந்து பனிக்கட்டியா இருக்கக்கூடிய திண்ம நிலையில அதனுடைய உருகுநிலை வந்து 0 பாகை சி என்றது மாறாத ஒரு பெருமானம், எப்பயுமே மாறாது, ரைட்? அது உரிய வளிமண்டல முகத்தில், ரைட்? அந்த மாதிரி இந்த 100 பாகை சி என்றது நீரினுடைய கொதிநிலை என்றதும் எப்பவுமே மாறாது.
நீருடைய ஒருநிலையும் சரி கொதிநிலையும் சரி எப்போயும் அதனால இந்த 2 பாயிண்டையும் நாங்கள் செல்சியஸ் அளவிடையை பொறுத்தவரையில் நிலைத்த புள்ளிகள் என்று சொல்கிறோம். ரைட், இவ்வாறு ஒரு வெப்பநிலை அளவிடையை தயார் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற மாறாத வெப்பநிலைகள் நிலைத்த புள்ளிகள் எனப்படும். இந்த புள்ளிகளை மாத்திர சைபர் பாகசி என்றது நீரினுடைய பனிக்கட்டி நிலையில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, 100 பாகசி என்றது நீர் வந்து கொதிநீராவி காற்று நிலையில் இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு கொதிநிலை. ரைட், உருகுநிலை என்றது சைபர் பாகசி, கொதிநிலை என்றது 100 பாகசி. ரைட், அப்ப இதுதான் வெப்பநிலை. ரைட், நிலைத்த புள்ளிகள் இந்த 2 புள்ளியும் என்னால் மாற்ற இயலாது. நீரை வச்சுக்கொண்டு தான் இந்த வெப்பம் செல்சியஸ் பாகை செல்சியஸ் அளவிடை எடுக்கப்பட்டது. அப்போ நீரினுடைய வெப்பநிலையை வச்சுக்கொண்டு தான் பாகைசி அளவிடை எடுக்கப்பட்டது என்றதை கிளியராக எடுத்துக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஃபாரன்ஹைட் அளவிடை. ரைட், செல்சியஸ் அளவிடை எப்படி எடுக்கப்பட்டதோ அதே முறையில் தான் ஃபாரன்ஹைட் அளவிடையும். செல்சியஸ் அளவிடை நாங்கள் எப்படி எடுத்தனாங்க, ரைட், அதே முறையைத்தான் இங்கே ஃபாரன்ஹைட் அளவிடையிலையும் பயன்படுத்த போகிறோம். ரைட், ஆனால் ஒரு சின்ன டிஃபரெண்ட். ரைட், இங்கே 2 நிலைத்த புள்ளிகள் எடுத்தாங்க. செல்சியஸ் அளவிடை பாகைசி அளவிடையில் 2 நிலைத்த புள்ளிகள் எடுத்தாங்க. அதில் ஒன்றை வந்து சைபர் பாகைசி நீரினுடைய உருகுநிலை என்று சொன்னாங்க, சைபர் பாகைசி என்றும், மற்றது வந்து 100 பாகைசி என்றும் எடுத்தாங்க. நீரினுடைய கொதிநிலை உருகுநிலை சைபர் பாகைசி, நீரினுடைய கொதிநிலை 100 பாகைசி 2 நிலைத்த புள்ளி எடுத்தாங்க. அதுக்கு இடையில தான் அளவீடுகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி பார்த்தாங்க. இது வந்து செல்சியஸ் அளவிடையில். ஆனால் ஃபாரன்ஹைட் அளவிடையில் என்ன நடக்க போகின்றால், ரைட், அதே விஷயம் தான், 2 நிலைத்த புள்ளிகள் தான், அது 2 மாறாது. நீரினுடைய உருகுநிலை கொதிநிலை அது 2 நிலைத்த புள்ளிகளாக தான் இருக்கும். ஆனால் பனிக்கட்டியினுடைய உருகும் வெப்பநிலை சைபர் பாகைசி என்று காய்ச்சினாலும் அதை வந்து நாங்கள் ஃபாரன்ஹைட் அளவு திட்டத்தில் 32 பாகை ஃபாரன்ஹைட் என்று குறிச்சு கொள்வோம். இதை வந்து சைபர் பாகைசியை 32 பாகை ஃபாரன்ஹைட் என்று குறிச்சு கொள்வோம். ரைட், அந்த ஒரு சின்ன மாற்றம் தான். சைபர் பாகை செல்சியஸ் ஃபாரன்ஹைட்டுக்கு மாற்றணும்னால் அதை வந்து 32 பாகை ஃபாரன்ஹைட், அது நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது எங்கட சிலபஸில் இல்லை என்றபடி நான் அதை விடுறேன். பாகை செல்சியஸை வந்து ஃபாரன்ஹைட்டுக்கு மாற்றணும் அல்லது ஃபாரன்ஹைட்ல அளவுடைய பாகை செல்சியஸுக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எங்கட சிலபஸில் இல்லை, பட் பழைய சிலபஸில் இருந்தபடியால் நான் அதை வந்து இதை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு இது இல்லை, எங்கட சிலபஸில் இது இல்லைன்றபடி நான் இதை விடுறேன். ரைட், உனக்கு விஷயத்தை விளங்கி வச்சுக்கோ. நிலைத்த புள்ளிகள் 2 எப்படி செல்சியஸ் அளவிடையில் வெப்பமானி உருவாக்கப்பட்டதோ அதே சேம் விஷயம்தான். ஆனால் சைபர் பாகை என்ற தொடக்க புள்ளி இங்க 32 பாகை ஃபாரன்ஹைட் என்ற தொடக்க புள்ளியோட ஆரம்பிக்கப்படும். ரைட், சைபர் பாகை என்ற தொடக்க புள்ளி செல்சியஸ் அளவிடையில் இருந்தது, பட் இங்க அது 32 பாகை ஃபாரன்ஹைட்ல இருந்து தான் இருக்கும். ரைட், அது வந்து 180 பகுதிகளாக பிரித்து கொதிநிலை வந்து 212 பாகை ஃபாரன்ஹைட்டாக இருக்கும். இப்போ நீரின் உருகுநிலை 32 நாள், அந்த 32 to 212 வரை 180 சம பகுதிகளாக பிரிப்பாங்க. ரைட், 180 சின்ன பிரிவுகள் அளவிடையே உள்ள பிரிப்பாங்க. 180 பகுதிகளாக பிரித்து எங்களுக்கு மொத்தமாக நீரினுடைய கொதிநிலை இந்த கடைசி எண்டு பாயிண்ட்ல 2ஆம் நிலைத்த புள்ளியில வந்து எனக்கு 212 பாகை ஃபாரன்ஹைட் அளவுக்கு நீரின் கொதிநிலையை வச்சிருப்பாங்க. 100 பாகைசி என்றது 212 பாகை ஃபாரன்ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி சைபர் பாகைசி என்றது நீரினுடைய உருகுநிலை வந்து 32 பாகை ஃபாரன்ஹைட்டுக்கு இருக்கும். இது எவ்வளவு தான் ஃபாரன்ஹைட் அளவிட. பாகைசியை வந்து ஃபாரன்ஹைட்டுக்கு மாற்றுறதுக்கும் ஃபாரன்ஹைட்டை பாகைசிக்கு மாற்றுறதுக்குமான கனெக்ஷன் வந்து எங்கிட்ட சிலபஸில் இல்லை. ஸோ நாங்கள் அதை பற்றி இங்கே பார்க்க தேவையில்லை. ரைட், ஓகே, எவ்வளவுதான் ஃபாரன்ஹைட் உங்களுக்கு தெரிய வேணும். சைபர் பாகைசி என்று இருந்தால் அது நீரினுடைய உருகுநிலை, பனிக்கட்டி நிலையில் இருக்கக்கூடிய நீருக்குரிய உருகுநிலை தான் சைபர் பாகைசி. ரைட், அது பாகைசியில் கதைக்க. அதே ஃபாரன்ஹைட்டில் கதைச்சால் அது எனக்கு 32 பாகை ஃபாரன்ஹைட். அந்த விஷயம் தெரிஞ்சா சரி. அதே மாதிரி நீர் வந்து கொதிநிலை, இப்போ தண்ணி நான் ஒரு ஜோக்கில் தண்ணி எடுத்து போட்டு தண்ணியை கீட்டரை வச்சு கொதிக்க வைக்கிறேன் என்றால் தண்ணி வந்து ஒரு அளவுக்கு வரைக்கும் கொதிக்கும், அதுக்கு மேலே கொதிக்கலாம், இல்லாமல் எல்லாம் ஆவியாக போயிடும். ரைட், அப்போ அந்த நிலையை வந்து 100 பாகைசி வரைக்கும் வெப்பநிலை இருக்கிற வரைக்கும் தண்ணி வந்து கொதிச்சு கொண்டு இருக்கு. 100 பாகைசிக்கு மேலே கொடுத்தால் தண்ணி ஆவியாக போயிடும். ரைட், அப்போ அந்த ஆவியாகிற நிலை கொதிநிலையை வந்து நாங்கள் 100 பாகைசின்னு காய்ப்போம். அதை வந்து பாகைசியில் காய்ச்சா 100 பாகைசி, ஃபாரன்ஹைட்டில் காய்ச்சால் 212 பாகை ஃபாரன்ஹைட். ரைட், அப்போ பாகை ஃபாரன்ஹைட்ன்றது செல்சியஸ் அளவு திட்டத்தில் அளக்கப்படுற அதே முறை, பட் தொடக்க புள்ளி அங்கே செல்சியஸில் சைபர் பாகைசி, இங்கே அது 32 பாகை ஃபாரன்ஹைட் என்றும், முடிவு புள்ளி அங்கே 100 பாகைசி. இங்கே வந்து முடிவு புள்ளி நான் சொல்கிறது நீரினுடைய கொதிநிலை. ரைட், அது 100 பாகைசி என்றும், அது இங்கே ஃபாரன்ஹைட்டில் கதைக்கக்குள்ள 212 பாகை ஃபாரன்ஹைட் என்றும் கதைக்கிறது. ரைட், ஓகே. இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம், கெல்வின் அளவிடை. ரைட், ஓகே, கெல்வின் அளவிடை இது வந்து வெப்பநிலை அளக்கிறதுக்கான ஒரு சர்வதேச அளவு திட்டம். ரைட், எஸ்ஐ அளவு திட்டம், வெப்பநிலைக்கான ஒரு எஸ்ஐ அளவு திட்டம், கேபிட்டல் கே என்று குறிப்போம். ரைட், கெல்வின், இவர் தான் இந்த கெல்வின் என்ற விஞ்ஞானி, லார்ட் கெல்வின். ரைட், பாருங்க படம் போட்டுருக்கு. இவர் தான் வெப்ப சக்தியை வந்து முதல்ல எப்படி அளக்கிறது, வெப்ப சக்தி கிடையாது, வெப்ப சக்தியினுடைய நிலைமை, வெப்ப சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதை எப்படி அளக்குறதுன்றதை முதல்ல சொன்னவர் இந்த லார்ட் கெல்வின் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. ரைட், செல்சியஸ் அளவிடையும் ஃபாரன்ஹைட் அளவிடையும் தயாரித்தவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அளவிடையில் பூஜ்ஜிய பெருமானங்கள் அவை தங்களோட இஷ்டத்துக்கு தெரிவு செய்யும். ரைட், இப்போ இந்த செல்சியஸ் அளவு திட்டத்தையும் பாருங்கோ, ஃபாரன்ஹைட் அளவு திட்டத்தையும் பாருங்கோ, அவை தங்களுக்கு இஷ்டப்படி தான். இப்போ நீரினுடைய உருகுநிலை வந்து தான் அவை தங்களுக்கு சைபர் சொல்லி தங்களை இஷ்டப்படி செய்தது. ஆனால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. ரைட், அவையின் விருப்பப்படி செய்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள. அப்போ சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை, பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியம முறையில்
எங்களுக்கு வெப்பநிலையை அளக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது ரைட். பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியம முறையில வெப்பநிலை அளக்க வேண்டிய தேவை இருந்தபடியால ரைட் எங்களுக்கு வந்து ஒரு குறித்த வெப்பநிலை வந்து ஒரு குறைந்தபட்சம் தனிப்பூச்சியமாக ஒரு அறிமுகம் செய்து ஒரு குறைந்தபட்ச பெருமானமாக அவர் வச்சிருந்தார். கெல்வின்ல லோட் கெல்வின் வந்து ஒரு வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கிறதுக்கு இவ்வளவு தனிப்பூச்சியமாக இருக்க வேணும்ன்றதை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு வெப்ப சக்தியாக இருந்தார் ரைட். நாங்கள் இதை பார்த்தோம். அதே விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பநிலைன்றது அந்த பொருளை இயங்க வைக்கக்கூடிய அந்த துணிக்கைகள், அதாவது லத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயக்க சக்தியினுடைய அளவுகிடத்தான் நாங்கள் வெப்பநிலை அதை அளக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஒரு தனிப்பூச்சியமாக இருக்கக்கூடிய ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சார். அது வந்து முதல்ல ஒரு தனிப்பூச்சியை கெல்வின் என்று சொல்லி ஒன்றை கெல்வின் விஞ்ஞானி கண்டுபிடிச்சவர். தனிப்பூச்சியை அளவு திட்டம் சொல்லி ரைட். ஒரு வெப்பமானிய கெல்வின் வெப்பமானி என்று எடுத்தால் ரைட் தனிப்பூச்சிய வெப்பமானி என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்பமானியை முதல்ல கண்டுபிடிச்சார். என்ன ரீசன் என்று கேட்டால் அது வெப்ப சக்தியை வந்து வெப்ப சக்தியினுடைய இயக்கு தன்மை. உதாரணத்துக்கு ஒரு பொருளில் நான் வெப்பத்தை கொடுக்குறேன் ரைட். வெப்பத்தை கொடுத்தா இந்த இடத்துல இருக்கிற இலத்திரங்கள் எல்லாமே அதிலிருந்து மூமெண்ட் ஒரு அசைவு நிலைக்கு வரும். அந்த அசைவு நிலையே அதாவது வெப்பத்தை கொடுத்ததால வந்து அசைவு நிலை எந்த அளவுக்கு இருக்குன்றது மெஷர் பண்றது தான் வெப்ப நிலை என்று சொல்லுவோம் ரைட். அதாவது பாகிசியில அளக்குற ரைட். ஓகே, அந்த வெப்பநிலை வந்து ஒரு தனிப்பூச்சியமாக இருக்கும். பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச முறையில் ஒரு தனிப்பூச்சியமாக இருக்கணும்ன்றதுக்காக ரைட் அவர் வந்து எதையுமே சார்ந்து எடுக்கல ரைட். இப்போ செல்சியஸ் அளவிடை ஃபாரன்ஹைட் அளவிடை பார்த்த மாதிரி நீரினுடைய வெப்பநிலையை வந்து நீருடைய உருவநிலை கொதிநிலையை மையமாக வச்சுக்கொண்டு அவர் தனிப்பூச்சிய நிலையுமே எடுக்கையில கெல்வின் என்ற விஞ்ஞானி அது வந்து செல்சியஸ் அளவடைக்கும் ஃபாரன்ஹைட் அளவடைக்கும் தான் அவர்கள் தங்களை விருப்பப்படி நீரினுடைய கொதிநிலையை உயரபாகவும் நீரினுடைய உருகுநிலையை தாழ்வாகவும் வச்சுக்கொண்டு 2 புள்ளிகளை நிலத்த புள்ளிகளை எடுத்து வெப்பநிலையை உருவாக்குறாங்க ரைட். வெப்பமானியை உருவாக்குறாங்க. ஆனால் இவர் பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தனிப்பூச்சி வெப்பநிலையை ஒன்று உருவாக்கி அதை சைபர் கெல்வின் என்று சொல்லி அந்த சைபர் கெல்வினை வந்து ஈக்குவல் பண்றார் ரைட். அந்த சைபர் கெல்வின் எப்படி ஈக்குவலா இருக்குன்னு கேட்டால் சைபர் கெல்வின் என்று சொல்லக்கூடிய வெப்பநிலை எப்படி ஈக்குவலா இருக்குன்னு கேட்டால் -273.15 பாகை சிக்கு ஈக்குவலா இருக்கு ரைட். சைபர் கெல்வின்ன்றது -273.15 பாகை. அப்ப நீரிண்ட உருகுநிலைக்கும் இன்னும் எவ்வளவு வித்தியாசம் உள்ள பாருங்க. 273 பகுதிகள் உள்ள வரவர்கள் வெப்பமானி எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரிச்சு பாருங்க. அவர் வந்து தங்கட இஷ்டப்படி உருவாக்கின இந்த செல்சியஸ் வெப்பநிலையில வந்து சைபர் பாகசி நீரிண்ட உருகுநிலையில இருந்தது. பட் இவர் கெல்வின் உருவாக்கின பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த அளவு வெப்பநிலையும் அளக்கலாம். இப்போ செல்சியஸ் அளவத்திட்ட வெப்பநிலையை வெப்பமானி எடுத்தாலும் சரி, ஃபாரன்ஹைட் அளவத்திட்ட வெப்பமானி எடுத்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு நீரினுடைய கொதிநிலை உருகுநிலைக்குள்ள அடங்கக்கூடிய பொருட்களுடைய வெப்பநிலையை மட்டும்தான் அதில் அளக்கலாமே தவிர, ஆனால் கெல்வின் கண்டுபிடிச்ச இந்த கெல்வின் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கெல்வின் கண்டுபிடிச்ச வெப்பமானியை பயன்படுத்தி கெல்வின் அளவுத்திட்டத்தில் அளக்கைக்குள்ள எந்த ஒரு வெப்பநிலையையும் அளக்கலாம். ஒரு வரையறை இல்லை, இந்த வரையறைக்குள்ள தான் அளக்கலாம் இல்லை, எப்படி வெப்பநிலை இருந்தாலும் அளக்கலாம் என்றதுதான். அதைத்தான் பிறகு பிற்காலத்தில் எல்லாருமே பயன்படுத்துகிற இந்த கெல்வின் அளவுத்திட்ட வெப்பநிலையாக மாறினது ரைட். இப்போ பாகிசிக்கும் கெல்வினுக்கும் உள்ள கனெக்ஷன் தான் எங்களுக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ நாங்கள் அதை பற்றி சரியாக படித்து கொள்ளணும். சைபர் கெல்வின் தனிப்பூச்சிய வெப்பநிலைன்னு சொல்லக்கூடிய இந்த சைபர் கெல்வின்ன்றது 273.15 பாகிசிக்கு சமன். இதை நீங்கள் அன்னளவாக 273 பாகிசிக்கு சமன் ரெண்டும் எடுத்துக்கொண்டு கால்குலேஷன் போட்டாலும் எக்ஸாமில் சரி போடுவாங்க ரைட். 0.15 விட்டுட்டு தனியை நீங்கள் இப்போ தனிப்பெருமானமே இதை எடுத்துக்கொள்ளலாம் ரைட். அப்போ நான் உங்களுக்கு ஒயிட் ஷீட் எழுதி காட்டுறேன். 273.15 பாகை சி ரைட். இதை வந்து தான் நாங்கள் 0 கெல்வினுக்கு ஈக்குவல் பண்ணுவோம் ரைட். 0 கெல்வினுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். இந்த 273.15 பாகை சியை 0 கெல்வினுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். அதை நாங்கள் இப்படி செஞ்சாலும் ஓகே, இந்த முறையில் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் கணக்கு போட்டு செஞ்சாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போடணும் பண்ணுறதுக்காக சைபர் கெல்வின்ன்றவர் 273 பாகை சி என்று எடுத்தாலும் சரி போடுவாங்க எக்ஸாம்ல ரைட். அப்ப ரெண்டுமே சரிதான். 0.15 மிக திருத்தமானது, இது சரியானது ரைட். இது வந்து சரியான தொடர்பு, இது வந்து மிக திருத்தமான தொடர்பு. அப்ப நீங்க எந்த தொடர்பை நீங்க பயன்படுத்தினாலும் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் ரைட். அப்ப 273.15 மிக திருத்தமாக நடந்திருக்கு. ஒரு சிறு பகுதியை கூட மேலும் சிறு பகுதியில் பிரிக்கக்குள்ள வர திருத்தமான அளவு திட்டம் இது முதலாவது. அந்த 273.15 பாகசின்றது சைபர் கெல்வின் தனிப்பூச்சிய வெப்பநிலை ரைட். அப்ப 273 பாகசின்னு சொன்னாலும் சரி, அது 273 கிட்ட கொஞ்சம் கூடவே இருக்கு ரைட். அது எங்களுக்கு ஒரு சின்ன எரர் தான், அது பிரச்சனை இல்லை. ரெண்டு நீங்க எந்த தொடர்பையும் நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த
ஆரம்ப புள்ளி, அதாவது செல்சியஸ் அளவு திட்ட வெப்பமானிலையும் சரி, ஃபாரன்ஹைட் அளவு திட்ட வெப்பமானிலையும் சரி ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும், ரைட்? அதை மாதிரி கெல்வின் அளவு திட்ட வெப்பமானிலையும் சரி ஆரம்ப புள்ளி, அதாவது தனி பூச்சிய வெப்பநிலை 0 கெல்வின் ஒன்று இருக்கும். இப்போ எந்த ஒரு வெப்பமானி எடுத்தாலும் 0 பாகை சி, 0 ஃபாரன்ஹைட், 0 கெல்வின் என்று சொல்லி தனிப்பூச்சி அளவுன்னு ஒன்று இருக்கும், ரைட்? அந்த மாதிரி இந்த கெல்வின் வெப்பநிலையில தான் அந்த தனிப்பூச்சி அளவு 0 கெல்வின்ன்றது இருக்கு, ரைட்? அந்த 0 கெல்வின் அடுத்தது 1 கெல்வின், 2 கெல்வின், 3 கெல்வின் மூவாக தானே, ரைட்? 0 ஒரு வெப்பமானி எடுத்து, ரைட்? நீ பாருங்க, மிக முக்கியமான பகுதி, அடுத்த கணக்கு போகிறதுக்கும் தேவைப்படும், ரைட்? அப்போ பாருங்க, இது ஒரு வெப்பமானி யோசிங்க. இங்கே வந்து ஒரு தனிப்பூச்சி அளவு திட்டம் 0 அன்று இருக்கும், ரைட்? அது வந்து 0க்கு அடுத்தது அங்கால 1, ரைட்? அங்கால 2, அங்கால 3, ரைட்? அங்கால 4, இப்படி போய்கொண்டு இருக்கும், ரைட்? இது உங்களுக்கு விளங்குறதுக்காக ஆகிறேன், இப்படி இருக்காது, இது உங்களுக்கு விளங்குறது மட்டுறதுக்காக ஆகிறேன், ரைட்? இது வந்து பாகைசியா இருந்தாலும் சரி, கெல்வினா இருந்தாலும் சரி, பாகை ஃபாரன்ஹைட்டா இருந்தாலும் சரி, எந்த அலகுல இருந்தாலும் சரி, இந்த பிரிக்கப்பட்ட தூரம் மாறாது. 0ல இருந்து 1, 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4 என்ற தூரத்தை அவை மாத்தையில. வெப்பமானியில் உள்ள தூரம் தான், அவை அதை மாத்தையில. ரசம் எவ்வளவு தூரம் விரியுதுன்ற பெருமானம் மாறாது, ரைட்? எவ்வளவு தூரம் விரியுதோ அவ்வளவுக்கு அது அளக்கப்படும். அந்த பிரிக்கப்பட்ட தூரங்கள் மாறையில. 0ல இருந்து 1க்குள்ள தூரமும், 1ல இருந்து 2க்குள்ள தூரம் எல்லாமே சமமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப பிரிக்கப்பட்ட தூரங்கள் மாறையில்லை என்றால் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த கால்குலேஷன் போடக்குள்ள எதையுமே மல்டிபிளிகேஷன் பண்ண தேவையில்லை, ஆட் பண்ணி கொண்டு போனாலே சரி, கணக்கு போடுங்க. அதாவது கணக்கு போடக்குள்ள ஈஸியாக விடலாம், ரைட்? அப்போ அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கான், இந்த வசனத்தில் சொல்லியிருக்கான், கெல்வின் அளவிடையில் நிலைத்த புள்ளி தனிப்பூச்சியமாக இருக்கும் ஒரு தயாரிக்கப்படும். அதுதான் ஒரு பாயிண்ட். நிலைத்த புள்ளி தனிப்பூச்சியமாக இருக்கிற மாதிரி 0 கெல்வின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு என்றாலும் ஒரு கெல்வின் வெப்பநிலை வீச்சு ஒரு பாகைசி வெப்பநிலை வீச்சுக்கு சமமாக இருக்கும், ரைட்? அப்போ ஒரு பாகைசி என்றது, ரைட், இந்த தூரம் தானே 0ல இருந்து 1 வரைக்கும் ரசம் பிரியுது. ரச வெப்பமானி என்றால் 0ல இருந்து 1 வரைக்கும் ரசம் பிரிகிறது தான், அந்த ஒரு தூரத்தை தான் ஒரு பாகைசி என்று நான் காய்ப்பேன். என்ன இவ்வளத்தையும் தான் ஒரு பாகைசி என்று காய்ப்பேன். அவ்வளவு தூரமும் கெல்வின் வெப்பநிலையில் பிரிஞ்சாலும் அது ஒரு கெல்வினா இருக்கும். ஒரு கெல்வினால கூடுது. இப்போ ஒரு கெல்வினால அளவு கூடுதென்றால் அது எவ்வளவு தூரம் இந்த ரசம் பிரியுதோ அதே அளவு தூரம் தான் பாகைசியிலையும் அளவு கூடைக்கையும் வரும், கெல்வின் அளவு கூடைக்கையும் வரும், அல்லது பாகை ஃபாரன்ஹைட்ல அளவு கூடைக்கையும். ஒரு அளவு கூடுது, உதாரணத்துக்கு 38 பாகைசியில இருந்து, ரைட், 39 பாகைசிக்கு வெப்பநிலை உயர்தண்டைக்குள்ள ஒரு ரசம் விரிஞ்சு இருக்குது. ரசம் ஒரு விரிவை ஏற்படுத்தி இருக்குது. அந்த அளவு விரிவு தான் இப்ப 38 கெல்வின்ல இருந்து 39 கெல்வினுக்கு வெப்பநிலை உயர்க்கையும் ஒரே அளவு தான் ரசம் விரிஞ்சிருக்கும். அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கான். அந்த வெப்பநிலை வீச்சு வந்து மாறாது, ரைட்? கெல்வின் வெப்பநிலை வீச்சு ஒரு பாகைசி வெப்பநிலை வீச்சுக்கு சமமாக இருக்கும். ரெண்டுமே சம அளவு தான் ரசத்தை இடம்பெயர பண்ணும், ரைட்? அதனால கால்குலேஷன் போடக்குள்ள நாங்கள் வெப்பநிலையை வந்து அலகுகளுக்குள்ள மாற்றம் செய்யக்குள்ள, இப்போ பாகைசிக்கும் கெல்வினுக்கும் மாற்றம் செய்யக்குள்ள 273 ஆட் பண்ணினால் சரி, ரைட்? அல்லது மைனஸ் பண்ணினால் சரி. அது மாற்றக்குள்ள நாங்கள் அதை பார்ப்போம், ரைட்? என்ன மாதிரி கால்குலேஷன் போடுறது பற்றி பார்ப்போம், ரைட்? ஓகே. இதில் நான் முதல் சொன்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் முக்கியமானது, ரைட்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மிக முக்கியமான பாயிண்ட். வெப்பநிலையை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு கேபிட்டல் கே, கெல்வின் ஆகும். நீ பாகைசியிலையும் வெப்பநிலை அளக்கலாம், ஃபாரன்ஹைட்லையும் அளக்கலாம், பாகை ஃபாரன்ஹைட்லையும் அளக்கலாம், பட் கெல்வின் தான் சரியான ஒரு அலகு, வெப்பநிலை அளக்கக்கூடிய நியம அலகு அல்லது சர்வதேச அலகு கெல்வின், ரைட்? ஓகே, இப்போ பார்க்க போகிற விஷயம் செல்சியஸ் கெல்வின் வெப்பநிலை அளவிடலுக்கு இடையிலான தொடர்பு உடைமை, ரைட்? இங்கே வந்து ஃபாரன்ஹைட்டை பற்றி நாங்கள் யோசிக்க போகிறது இல்லை. சரி, ஆனால் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதோட நிப்பாடுவோம். இதை ஓகே, நாங்கள் இதுவரைக்கும் கண்ணாடியுள் ரச வெப்பமானியிலிருந்து அது மாதிரி கண்ணாடியுள்ள அட்கோல் ரச வெப்பமானியை பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷன், இரண்டாவது பயன்படுத்த முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதில் நஞ்சு வரும். என்ன ரசம் வந்து சூழலுக்கு விடுவிக்கப்பட்டால் நஞ்சு வரும். அப்போ அந்த நஞ்சு வர்றதால நிறைய உயிர்ச்சேதங்கள், நிறைய சூழல் பிரச்சனை வருமென்றபடியால் கண்ணாடியில் அட்கோல் வெப்பமானியை பயன்படுத்தினாங்க. அதுவுமே பொருத்தம் இல்லைன்றபடியால் இலக்கத்தில் பெருமான வீச்சை காட்டக்கூடியது. இப்போ ரச வெப்பமானியை பயன்படுத்தினாலும் சரி, அட்கோலில் ஆக்கப்பட்ட வெப்பமானியை பயன்படுத்தினாலும் சரி, நாங்கள் தான் அந்த மெஷர்மெண்ட் எடுக்க வேணும், ரைட்? இப்போ ரச வெப்பமானி எவ்வளவுக்கு விரியுது, ரைட்? அட்கோல் எவ்வளவுக்கு விரியுது, அந்த வெப்பமானி எவ்வளவு தூரம் விரியுதுன்றது சரியான அந்த மட்டத்தை நாங்கள் கண்ணால் பார்த்து தான் அதை அளவிட எடுக்கணும். அப்படி எடுக்கக்குள்ள சில எரர்ஸ் வரலாம், ரைட்? வழுக்கள் வரலாம். அதனால மிக திருத்தமாக அளக்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் முறை தேவைப்படுது எங்களுக்கு, ரைட்? அப்போ அது என்ன சொல்லுவோம், டிஜிட்டல் தெர்மோமீட்டர்னு சொல்லுவோம், ரைட்? நியம முறையில் நம்பர்களை காட்டக்கூடிய இலக்கத்தில் வரக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு வெப்பநிலை அளக்க போகிறனால் கண்ணாடியில் ரச வெப்பமானியோ அல்லது கண்ணாடியில் அல்கோல் வெப்பமானியோ பயன்படுத்தக்குள்ள நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ள ஒரு வலு 28 பாகைசின்னு ஒரு வலுவான வலு இருக்கலாம், இன்னும் கண்மட்டத்து பார்வையில் தான் எடுக்க போகும். பட் இலக்கத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் எடுக்கக்குள்ள அது நம்பர் அதிலேயே விழு. அது புரியுது. அது எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பயன்படுத்தி உருவாக்கப்படுற டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸில் வந்து நம்பர் அதிலேயே விழும். அதனால் எங்களுக்கு எந்த ஒரு எரர்ஸும்
வரப்போகிறது இல்லை ரைட். அப்போ அது ஒரு அட்வான்டேஜ் ஆனது. அதனால் அதை நவீன காலங்களில் பயன்படுத்தலாம் ரைட். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் வெப்பமானிகளில் வெப்பநிலையை அளக்கிறதுக்கு 3 அளவுகளை பார்த்துனாங்க. வெப்பநிலை அளக்கிறதுக்கு 3 அளவுகள் இருக்குமென்று பார்த்துனாங்க. பாகை அளவு, பாகை ஃபரனைட் அளவு, அடுத்தது கெல்வின் அளவுன்னு சொல்லி 3 அளவு பார்த்துனாங்க. இதில் கெல்வின் தான் நியம அலகு, எஸ்ஐ யூனிட் என்று சொல்கிறது ரைட். எஸ்ஐ யூனிட் சொல்லக்கூடிய கெல்வின் அளவை தான் நாங்கள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவு வேண்டும். பாகை ஃபரனைட் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அளவு வேண்டும் பார்த்துனாங்க ரைட். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பாகை கெல்வின் அந்த வெப்பமானியில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும், அந்த பகுதிகள் சமமாக பிரிக்கப்பட்டிருக்கும் என்ற வரைக்கும் பார்த்துனாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் இந்த பாகை கெல்வினுக்கும் என்ன மாதிரி கால்குலேஷன் கணக்குகள் போடுறதுன்றதுக்கு தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அது எப்படி கால்குலேஷன் போடுறதை பற்றியெல்லாம் தெளிவாக நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்ப்போம் ரைட். இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.